இன்னைக்கு ஒரு கல்யாணம் உச்சப்புள்ளியில் இருக்கிற என்மனம் கொண்டான்ல நம்ம இஸ்மாயில் ப்ரோடைய சிஸ்டருக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நேராக உச்சப்புள்ளியில் இருக்கிற என்மனம் கொண்டானுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அங்கே போனோடனே குதிரையெல்லாம் வச்சு மாப்பிள்ளையெல்லாம் சோடிச்சு அழகாக செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் போயிட்டு ஜாயிண்ட் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கல்யாணம் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி குதிரை இதுகள்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மாவட்டங்களில் உங்கள் ஊர்களில் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, நிக்கா எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நேரம் பந்திக்கு வந்தாச்சு. பந்திக்கு வந்தோன்னா நம்ம தஹசீன் தான் வந்துக்கிட்டு ரொம்பவே பரபரப்பா நம்மளை கவனிச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு இருந்தாப்புல. அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்மாயில் ப்ரோ அவங்களோட பிரதர்ஸ் எல்லாருக்குமே சலாம் சொல்லி கை கொடுத்து இஸ்மாயில் பாயுமே ரொம்ப பரபரப்பா இருந்துகிட்டு இருந்தாப்புல. அவருடைய வேலையை பார்க்கறதுக்கு அந்த பக்கம் போயிட்டாப்புல. நம்ம அப்படியே நேரம் போயிட்டு பந்தியில உட்காந்தாச்சு. வாழையிலையோ போட்டு தண்ணியை தெளிச்சு சிக்கன் 65 தயிர் ரைத்தா பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணி. மட்டன்லாம் நல்லா வெந்துருந்துச்சு. அது போக பிரெட் அல்வா ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருந்தாப்புல. இந்த பிரியாணியில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னாக்கா அந்த தால்ச்சா ஊற்றி பிரியாணியை பிசைஞ்சு சாப்பிட்ற சுகமே தனி சுகம். அங்கே நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்த எல்லாருமே நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே செய்து பாய் வாங்க சலாம் அலைக்கும் ரொம்பவே நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நிஜாம் பக்கம் போட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த சுகமே தனி சுகம் தான். சரி, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு மக்களை. இதுதான் நம்ம ஊரில் உள்ள கல்யாணம். அப்படியே ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.